முக்கியமான ஆள் ஐயா. அதிமுக செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இப்போ வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. கொடநாடு கொலை வழக்கு வந்து ஏவன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கொண்டு வச்சிருக்காரு. உங்க கட்சி கூட்டணி கட்சிக்கார உங்க தேர்தலில் இது அவங்களுடைய பிளவு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. அங்கே இப்போ ஒரு அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர்கள் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைக்கு அது நான் எதுவும் கருத்து உங்களிடம் சொல்ல முடியாது. மற்றபடி ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபர்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கருத்தும் பதிலும் சொல்ல இயலாது. வேற என்ன வருகின்ற தேர்தலில் இது வந்து இந்த தடவை பொதுமக்கள் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை ஒரு குடும்பம் தான் நாட்டை ஆள வேண்டுமா? இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிங்கிறத நாங்கள் மட்டும் சொல்லலை, திமுக உள்ள சீனியர் ஆட்களே அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சி இன்றைக்கி எங்களுக்கு 8 சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்படி எல்லாமே அவங்க கூட்டணிகள் இருக்குது. அது வேறு விஷயம், அது அவங்க கூட்டணியை பொறுத்து. ஆனால் எங்களுக்கு மக்கள் சக்தி சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் உறுதியாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிச்சயமாக அமலாக்கத்துறை ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை திருச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது அமலாக்கத்துறை என்பது ஒரு தனி இண்டிபெண்ட் பாடி. அது இங்கெல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்குது, இண்டிபெண்ட் பாடி. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு சம்பந்தம். அதே மாதிரி வருமான வரித்துறையாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாமே இண்டிபெண்ட் பாடி. அந்த இண்டிபெண்ட் பாடிக்குள்ளே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது தவறு நடக்குமே. ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சித்துறையில் 888 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. அது முடிவு பண்ண பிறகு அதை பற்றி நானும் கருத்து சொல்லுவேன். தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் அதை பற்றி நடவடிக்கை இல்லாமல் அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு எதிராக எப்படி வழக்கு பதிவு செய்வாங்க? அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுவாங்க. கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. காப்பாற்றுறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போனாங்க. காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுறாங்க. மக்களை பற்றி கவலைப்படலை. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, தொடர்ந்து இன்றைக்கி மின் கட்டணத்தை பார்த்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் இருக்கதை 1 மாதம் தான் நாங்கள் ரீட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? இல்லையே. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பிளான் அப்ரூவல் கூட வாங்க முடியல. ஒரு பிளான் அப்ரூவல் வந்து ஒரு சதுரடிக்கு 100 ரூபா என்னவோ இருந்துச்சு. இன்றைக்கி 750 ரூபா இருக்குது. வீடு கட்ட முடியாது, எதுவுமே பொருட்கள் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குது. அதனால் தேர்தல் வந்து உறுதியாக நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம். பாரத பிரதமர் வந்து பீகாரியை பற்றி தவறாக பேசியிருக்காரு. நம்ம தமிழக அதுதான் தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்கிறதுனால அது உண்மையாகி விடாது. அதாவது திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ஏற்கனவே பேசியிருக்காங்க. பீகாரிகள், வந்தேரிகள், வடக்கத்தியர்கள், வட மாநிலத்தவர்கள் பானிபூரி விற்கதாக வந்தவர்கள்னு முதலமைச்சர் பேசியிருக்காங்க. மீடியாவில் இருக்குது, நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தா தெரியல. மீடியாவில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதை வந்து திமுக இப்படி குறை சொன்னதுன்னு சொன்னதை இன்றைக்கி மடைமாற்றி பேசுகிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் மடைமாற்றி பேசுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னாங்க, வடக்கத்தியர்கள், வந்தேரிகள், வட மாநிலத்தினர் சென்று இன்றைக்கி மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் தம்முடைய சுயநலத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் மனமாற்றத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி. நன்றி, வணக்கம்.